இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். வார்த்தை முறை நம்ம சுபிக்கலாம். பல்லவ சமாதான பூமியில குடும்பங்களை வெளிப்பட, மனுஷனோடு இவருடைய அன்பு வெளிப்பட நாங்கள் ஆண்டவரை வாழ்த்தை சுபிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேற பகுதியில் யாக்கோபை தாயின் கருவில் உருவாகும் முன்னேற்றத்தை இருந்து கொண்டு அவரை கல்பத்திலே சுமந்து, கர்த்தாவே நான் உன்னை ஏந்துவேன், 100 வயதில் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இதுவரையும் செய்து வந்தேன், இனிமேலும் நான் அப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை ஆண்டவரே இன்று இந்த இடத்துல அந்த வாக்கு தத்தம் இவருடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதுவரையும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நீ நடத்துவீரப்பா, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நான் தாங்குவேன் என்று சொன்னேன், ஏந்துவேன் என்று சொன்னேன், தப்புவிப்பேன் என்று சொன்னேன், சுமப்பேன் என்று சொன்னேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவர் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஆண்டவரே முதிர் வயதில் அநேக நேரம் ஒரு தனிமையாக இங்கே இருக்கிற நேரங்களிலே நீர் வாக்குப்படின தேவன், வாக்கு மாறாதவர். ஆகவே இவர் கூட ஆண்டவரை இருந்து இவரை நடத்தி இதுவரை நடத்தி வந்தது போல இனிமேலும் நடத்தி பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து இவரை கர்த்தருடைய சமாதானத்தை நான் நிரப்பி, ஆண்டவரே இந்த வயதிலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் கர்த்தர் தருகிற சந்தோஷத்தினாலும் நிரப்பி மட்டும் தனிமையாக இருக்கிறேன் என்று ஆண்டவரத்தில் புலம்பின போது என் தேவன் கேட்டு, நீ மாத்திரமல்ல பாகாலுக்கு முன்னாக